ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிக அருமையான வேதவசனம் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அம்மையாகவே நம்முடைய கர்த்தர் நமக்காக என்ன சொல்லியிருக்கிறார் என்ற வசனத்தின் கடைசி பகுதியில் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லப்படுது. அம்மையாகவே நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்மை கைவிடாத தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன். இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட இருந்து என்ன செய்கிறார் என்று இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நம்மோடு கூட இருந்து அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நமது ரட்சிப்பு என்றால் இந்த உலகத்தின் பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை தேவன் ரட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தில் நம்மை பிரித்தெடுத்து பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற ஒரு காரியங்கள் தான் ரட்சிப்பு. அநேகர் இந்த பாவத்தின் அடிமைதனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவருடைய இரக்கத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ரட்சிப்பது மாத்திரமல்ல, நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்க உன்னை தப்புவிப்பதற்காகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அநேக ஆபத்துக்கள் இந்த உலகத்தில் உண்டு. நம்முடைய தேவன் நம்மை தப்புவிப்பதற்காக தேவன் அநேக காரியங்கள் இந்த பூமியில் செய்து கொண்டிருக்க ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் இருக்கிற நம்மை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆபத்துக்களையும் விலக்கி நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அதனால் நாம் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு நம்மோடு கூட இருக்கிற, நம்மை ரட்சிக்கிற, நம்மை தப்புவிக்கிற பெரிதான அவருடைய அன்புக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, தேவன் உங்களோடு இருப்பதற்காக, உங்களோடு இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அவரை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து அவரோடு ஒரு இணைக்கப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்வது மிக அவசியம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாவங்கள், அநேக சாபங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுதலை தேவன் கொடுக்கிறார். இப்படி என்றால் நம்மோடு கூட அவர் இருக்கும்போது இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை தப்பிவித்து ரட்சித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் என்பதை நீங்கள் விசுவாசத்தோடு கூட இருங்கள். ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்காக ரட்சிப்பதற்காகவும் தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ரட்சித்து ஒவ்வொரு நாளும் தப்புவித்து தேவன் ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக தேவன் நம் மீது அன்பாக நம்மை நேசித்து இந்த காரியத்தை நம்மோடு கூட இருந்து செய்கிறவராக இருக்கிறார். ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்னை தப்புவிப்பதற்காக, என்னை ரட்சிப்பதற்காக எப்போது என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழும்போது மெய்யாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு பிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஆண்டவரே அநேக சாபங்கள், அநேக வியாதிகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை ரட்சித்து எங்களை தப்புவித்து நீர் பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.